இன்னைக்கு வந்து ஒரு 20,000 ரூபாங்கிறது மினிமம் எல்லாரும் சம்பாதிக்கக்கூடிய தொகை. கரெக்டுங்களா? நான் என்ன சொல்றேன்னா அதுல 10% எடுத்து வச்சிருங்க. 18,000 தான் நீங்க ஏர்ன் பண்றதா வச்சுங்க. 18,000 சம்பாதிக்கிற ஆளுங்களும் இருக்காங்கல்ல, 15 இருக்காங்கல்ல. நான் என்ன சொல்றேன், 18 இருக்காங்கன்னா அப்ப 18 உள்ளால எப்படி குடும்பம் நடத்துவான்? நீங்க என்ன சொல்றீங்க சார், 20லயே எனக்கு பத்த மாட்டேங்குதுங்கிறீங்க. அப்ப 18 சம்பாதிக்கிறவங்க ஒருத்தர் இருக்காரு, 15 சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க இல்லையா? அப்ப எப்படி அவங்க மேனேஜ் பண்றாங்க? ஸோ நீங்க ஒரு 10% நான் கம்மியா இருக்கு, இதே ஆர்கனைசேஷன்ல நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு 2 ஆப்ஷன். உங்களுக்கு வேலை கிடையாது, வேலையை விட்டு எடுக்கவா, இல்லை 10% சேலரி கம்மியானா, நிறைய பேர் பரவாயில்லைங்க வேலையை விட்டு எடுத்துறாதீங்க, 10% கம்மியா இருந்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்ற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க இன்னைக்கு. கரெக்டா? அப்படின்னா நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறோமோ அது 10% நம்மளோடது இல்லை அப்படிங்கிறத நம்ம ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னதுன்னா தென் வெல்த் கிரியேஷன் இஸ் ஈஸி. இப்போ முந்தின காலத்தில் வந்து எல்லாருக்கும் பென்ஷன் எப்படி கொடுத்தாங்க அப்படின்னதுன்னா அவங்களுடைய சம்பளத்தில் ஒரு 10% வந்து பிடிச்சிப்பாங்க. கரெக்ட் சார். அது அவங்களுக்கே தெரியாது. புரியுதுங்களா? அது ஒவ்வொரு தடவை சேலரி ஹைக் ஆகும்போது அந்த 10% பிடிச்சதுனால தான் அவங்க வந்து 58-60 வயசுல ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் பெரிய கார்பஸ் பில்ட் ஆனதுனால அதை தான் வந்து அவங்களுக்கு மந்த் அண்ட் மந்த் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து இந்த பென்ஷன் அப்படிங்கிறது கிடையாது, ஈவன் கவர்மெண்ட்லேயே கிடையாது. அப்படின்னு இருக்கும்போது இட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதை நம்ம சேர்க்கணும்.